அது திராட்சரசமாய் மாறினது. போற வழியிலே திராட்சரசமாய் மாறினது. தண்ணி தான் தண்ணி தான் என்ன மாறுது? திராட்சரசமா மாறுது. ஆவியானவர் தான், அவர் ஒருவர் தான் போதும், உங்க வாழ்க்கை எல்லாத்துலயும் ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். அவர் எந்த ஏரியால கரெக்டா வேலை செய்யணுமோ சரியா செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு, யாருமே யோசிக்காத அளவுக்கு அவர் செய்வார் அற்புதம். எல்லாரும் யாரும் நினைச்சு பார்த்தாங்களா தண்ணீர் திராட்சரசமா மாறும்னு? அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. இன்னைக்கு நிறைய ஐடியாக்களை ஃபாலோ பண்றோம். உலகத்தார் கொடுக்குற ஐடியாக்கள், எந்த ஐடியாவும் பரலோக ராஜ்யம் கொடுக்கிற செயல்பாடு மாதிரி வராது. பக்கத்துல தேவ பிள்ளையே, உங்களுக்கு பரலோக ராஜ்யம் நின்று அழகா நிதானிச்சு அழகா செய்யும். நீங்களா ஒரு ஐடியா போட்டு தேவனுக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க எதிர்பார்க்காதீங்க. இப்படி கர்த்தர் செய்வார் எதிர்பார்த்தேன் அப்படிலாம் இல்ல. யாருமே தண்ணீரை திராட்சரசமா மாத்தவே முடியாது. யாருமே முடியாததான் தேவனுடைய ராஜ்யம் செய்து கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால உங்களுடைய பார்ட் என்ன தெரியுமா? ஜஸ்ட் அலோவ் ஹிம். அவரை அலோவ் பண்ணு. பரிசுத்த ஆவியானவருக்கு அலோவ் பண்ணு. அவர் வேலை செய்யணும், உங்களுக்கு கிரியை செய்யணும். ஆமாண்டவரே, நீங்க செய்யுங்க. நான் என்னுடைய திறமையினால, என்னுடைய முயற்சினால எல்லாத்தையும் முட்டி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன், அப்படியே நின்றுகிட்டு இருக்கிறேன். என்ன செய்ய போறீங்கன்னு, என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே நிக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க. எல்லாத்தையும் நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன், அப்படியே நின்றுகிட்டு இருக்கிறேன். என்ன செய்ய போறீங்கன்னு, என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே நிக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க. கர்த்தர் செயல்படட்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஐயோ, கடன்காரன் வருவான், என்ன செய்யறது? பண தேவைகள் வருது, என்ன செய்யறது? என்ன செய்வது? கர்த்தர் சொல்ல, என்ன செய்ய போற? ஒண்ணுமே செய்ய முடியாது, இல்லு, உனக்காக நான் வேலை செய்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த திராட்சை ரசம் குறைபட்ட அந்த கல்யாண வீட்டிலே யாருமே செய்ய முடியாததே ஆவியானவர் செய்யும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியானவராய் ஜீவத்தினரை அனுப்பி அந்த கசப்பு நிறைந்த அந்த கல்யாண வீட்டுல, குறைவுபட்ட அந்த கல்யாண வீட்டுல முறுமுறுப்புகளும் குறைவுபாடுகளும், குறைவுனா என்னது? குறைவு பேச்சுகள், குறைவுதான். அவமானம் நிறைந்த, என்ன சொல்ற, மகிழ்ச்சி குறைந்த அந்த பகுதியை ஒரே ஒரு ஜீவத்தண்ணீர் எல்லாத்தையும் மாற்றிது. அலையிலுயா சொல்லுவோம். அலையிலுயா. இந்த இரவு வேலையில நீங்க என்ன நிலைமை இருந்தாலும் சரி, ஒரே ஜீவத்தண்ணீர் ஜஸ்ட் 2 கரங்களை அப்படியே உயர்த்தி கண்ணை மூடி என்ன பண்ணுங்க, இருதயத்துல ஜெப நேரத்துல ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் உங்க ஹார்ட் வழியா, திரும்ப சொல்றேன், அந்த ஜீவ தண்ணீர் உங்க இருதயத்துக்குள்ள பாய்ங்க, அப்படியே உங்க வாழ்க்கைக்குள்ள வரும். ஆமென். என்னென்ன ஏரியாவில் செயல்பட முடியாம, என்னென்னதோ அவமானமா கிடக்குதோ, என்னென்ன ஏரியால குறைபட்டிருக்குதோ, அந்த ஆவியானவர் காற்று, ஆவியானவர் பரிசுத்த ஆவியான தண்ணீர்